இன்னைக்கும் எங்க யாருக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. நாங்க போகாட்டியும் அந்த பாவட ஆளுங்க அநியாயமா எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டாங்க. மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சீஃப். சீஃப், பாவாட ஆளுங்க ரொம்ப காசரா விளாடுறாங்க சீஃப். வர வர நம்ம ஏரியாலே கொஞ்சம் திருடுறாங்க சீஃப். பாவாடா 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 யாரடா பாவாடா எவராது? சுரப்படி வருமாடி எப்படி தடுறான்? பயந்து தொலைறான் தல. வருமாடி ஏன் பயப்படுறான்? என்ன பயம் உனக்கு? எல்லாம் சிவ பயம் என்று சொல்லிவிடும். எனக்கு பேசு பயம். எனக்கு பேசுகள் இருக்கும். காசை கண்டால் பயம். எனக்கு காசு எடுத்தால் போலீஸ்காரன் அடிப்பான். நிறுத்தியா என்னையா வருமாடி சொல்லிட்டு தெனாலி மாதிரி பேசிட்டு இருக்க? என்னடா வருமாடிட்டு தெனாலியை கூட்டு வந்திருக்கீங்க? இவனெல்லாம் எப்படா வச்சு திட வைக்கிறது? சொல்றாஜா நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். தன்னாலே யாருப்பானு எவனுக்கு தெரியும்? சரி ட்ரைனிங் கொடு. சரி தல. ஆமா இன்னைக்கு கலெக்ஷன் அப்படி சூப்பர் தல. 35 ஹேண்ட்பேக்கு, 4 பர்ஸ், 7 ஹெட்போன், 6 ஸ்பாட் ரிங். என்னடா பரவாயில்லையே. அம்மா இது என்னது புதுசா இருக்கே? அது வந்து தலை இப்ப பொண்ணுங்களாம் என் பேக்கில் இதைத்தான் வச்சுட்டு அலையிறாங்க. இது அடிச்சா கடலை எரியுது தலை. ஓ பேப்பர் ஸ்ப்ரே. ஓ பரவாயில்லையே, பொம்பளைங்களும் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம எப்படா சாரி மக்க மாட்டுறது? அதான் தல. சரி ஊர்ல என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? உங்களை பத்தியா சூப்பரா பேசிக்கிறாங்க. முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி 420 திருட்டு பையன். அவங்க பேசுறாங்களா நீங்க பேசுறியா? அவனுக்கு தான் தலை சொல்றானுங்க. நல்லா கேட்டுக்க. கறந்து குடிச்சா பால், அதையே இறக்கி குடிச்சா கல்லு. ஆமா சோனா எங்க?
திருடுறது 3 பர்ஸ் ரொம்ப கெட்ட போற. ஹாய் தலர். ஹாய் சுராப்புள்ளி. ஹாய் ரோமியோ. இந்தா இன்னைக்குள்ள கலெக்ஷன். டேய் ரொம்ப வலியாதுடா. சோனா முதல்ல போய் உடுப்பு மாத்து. எஸ் தலர். நாளையும் உடுப்பியும் போறோம். என்னடா இது சுருக்கு பையனா இருக்கு? நம்ம பசங்க தான் தலை. மார்னிங் ஷிப்ட்ல ஒரு கிளவி கிட்ட சுட்டுட்டானுங்க தலை. ஐயோ பாஷா கடை சூழலா இருக்கு, பத்திரிலாம் இருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களே. கூப்பிடுறா அவனை. எடா வண்டிய. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இப்படி தட தனியா புலம்ப விட்டுட்டு போயிட்டானுங்களே. பாட்டி why you are crying? ஏன் அழுவுறீங்க? அதை ஏன் போய் கேட்குறேன்? 2 பையனுங்க மோட்டர் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தானுங்க. திடீர்னு வந்து அட்ரஸ் கேட்டானுங்க. நான் அட்ரஸை சொன்னேன்னா சுரக்க பையன் எப்படிங்க இது ஓடிட்டானுங்க பாவீங்க. பாட்டி இந்த பையா பாருங்க. ஆமா இதுதான். இது எப்படிப்பா உங்ககிட்ட கிடைச்சிச்சு? சாரி பாட்டி, எங்க பிசினஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நாங்க என்னைக்குமே வயசானவங்கட்டையும் சின்ன பிள்ளைங்கிட்ட திருடவே மாட்டோம். திருடுறதெல்லாம் நம்ம பசங்க தான். எல்லாம் புதுசா ட்ரைனிங்ல இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிசினஸ், இதுல ட்ரைனிங் வேறயா? வேணாம். என்னடா வலிக்குது. என்னடா என்ன முறைக்கிற? அதான் கொடுத்துட்டேன்ல. என்ன வாங்கடா.
நமஸ்தே. டுடே நமக்கு இங்கே ஏலம் நடக்குது. இந்த ஏல பொருள் ஒரு பெரிய பொக்கிஷம். பெரிய பெரிய பிக் ஷாட் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு பொக்கிஷம். இந்த ஏலத்தை நீங்க வாங்குது, உங்க அந்தஸ்து தூக்குது. உட்காருங்க உட்காருங்க. நான் சொன்னதை உடனே பாருங்க எப்படி தூக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 வெள்ளி ஏலம் முடிது. 50,000 55,000 55,000 60,000 60,000 60,000 65,000 65,000 65,000 70,000 70,000 70,000 ஒரு தடவை சொல்லுது. 70,000 ரெண்டு தடவை சொல்லுது. अरे सैतान के बच्चा पावाड़े तूकुदु सर पावाड़े वर्दु. अरे वाह वाह वाह. अरे सैतान के बच्चा ஏலம் 6,000 நிக்கல 70,000 நிக்குது. 80,000 80,000 85,000 85,000 90,000 சேர்த்து சொல்லுது. 95,000 95,000 அரே வா. 98,000 1 லட்சம் 1 லட்சம் பாய் எழுந்திருக்குது. பாவாடை 1 லட்சம் வள்ளி ஒரு வாட்டி சொல்லுது. பாவாடை 1 லட்சம் வள்ளி ரெண்டு வாட்டி சொல்லுது. 1,76,000 காசு. 1,76,000 காசு பட்டாசு கேக்குது. சீஃப் பத்தாய் மாதிரி பேசுறாங்க சீஃப். அது என்ன சீஃப் 76 காசு? ஏய் இப்பெல்லாம் ஒரு வெள்ளி கோயினுக்கு மதிப்பு இல்லடா, ஒத்த காசுக்கு தான் மதிப்பு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கூட ஒத்த காசு தாண்டா பாய்க்கிறாங்க. இந்த பட்டாசு எப்பயுமே பட்டாசு தான். 1,76,000 காசு ஒரு தரம் சொல்லுது. 1,76,000 காசு ரெண்டு தரம் சொல்லுது. 1,76,000 காசு பட்டாசு 3 தரம் சொல்லுது. இப்ப பட்டாசு ஏலத்துக்கு எடுத்த பொக்கிஷத்தை ஷர்ட்டு காட்டுது. அதோ எல்லாரும் காடி வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. நீ சுடுகாட்டே வாங்கியிருக்க. பரவாயில்லையே, வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. ஏய் எல்லாரும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் கடைசியா இங்கே தான் வரணும். ஆனால் நான் அந்த சுடுகாட்டி சொத்தா வாங்கியிருக்கேன். நான் எப்போது உனக்கு ஒன்று சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? அதிகமா பம்பூச்சா சாப்பிட்ற பொம்பளையும் அதிகமா பக்குச்சை சாப்பிட்ற ஆம்பளையும் ஒழுங்கா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. படையப்பா வசனத்தை மாத்தி பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சா? தெரியாதுன்னு நினைச்சேன், கண்டுபிடிச்சிட்டேன். 10 தடவை பார்த்துருக்கேன். என்ன சொல்ல வர? நான் நெருப்பு. ஓம்பா பைப்பை வச்சு அமிச்சிருவேன். நான் புயல். நான் சுனாமி. அது முந்தின வருஷம் திரும்ப வரும். வேண்டாம். என்னது? தாங்க மாட்டேன். யாரு? நிறுத்து. முடியாது. விட்டுடு. விட்டுட்டானுங்க. வாங்கடா. சங்கீதம் சந்தோஷம் ராத்திரி
என்கிட்ட வேலை செய்யறீங்க? ஏன்டா கொஞ்ச நேரம் இல்ல நாக்களை நவுத்திட்டீங்க. இத பாரு, ஆசைப்படக்கூடாது, அழிஞ்சிருவீங்க. இங்க தலைவரே தலைய சொறியறாரா, குதிரைக்கு கொக்கோ கோலா கேக்குதா? அந்த பயர் அது மட்டும் தான் உடம்பா. இதுல மரக்கட்டை அமுக்கு அமுக்கு. நைஸ் நைஸ். சந்தோஷமான விஷயம். என்னது? பட்டாசு போடு, அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கிறாங்களா? ஐயோ, அடிச்சுக்கிட்டா பத்தாதா? ஒருத்தர் கடிச்சுக்கணும், பிச்சுக்கணும். கடிச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, தூயிடு துப்பிக்கணும். அப்பதான் அவன் இடம் நம்ம இடத்துக்கு மாறும். இன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி. போடு. சோனா, எஸ் தல. அவனோட சம்பளத்தை செட்டில் பண்ணு. ஓகே. என்ன தலை கொஞ்சம் பார்த்து தம்பா பண்ணி கொடுங்க தலை. டே தம்பா பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் நாசையாமாடா. இல்லை தலை, நாளைக்கு சனிக்கிழமை கீரி கணானிக்கே பத்தாது தலை. மின்னல், தல. அவனோட டேட்டா பேஸை செக் பண்ணு. ஓகே தல. போன மாசம் 7 சங்கிலி 2 பேஸ் நீ அடிச்சிருக்க. அதுலயும் 6 பித்தளை. ஏதோ அதுல ஐசி இருந்ததுனால அந்த பங்களாதேஷ்காரனுக்கும் இந்தோனேஷியாக்காரனுக்கும் வித்து உன் சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இல்லை தலை, கொஞ்சம் பார்த்து. நெக்ஸ்ட், ஒரு மாசத்துல 10 பேஸ் அடிக்க முடியல, நீலாம் ஒரு திருடன். ரேமோ, இந்த மாசம் உனக்கு சம்பளம் கிடையாது, அளவுக்கு மீறி பிஞ்சாம். என்ன பாவாடை தலை இப்படி பண்ணிட்டீங்க? தலை, ம், நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன் தலை. என்னது? உங்களுக்கு இப்ப இந்த பாவாடையில பேர் வந்துச்சு. ஐயோ, 1971ல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அடடடா. அந்த குழந்தை பிறந்தோடனே ஹாஸ்பிட்டலே கரண்ட் இல்லாம போயிருச்சு. ஐயோ பாவம். அந்த குழந்தையோட கலரை வச்சுதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வெளிச்சம் கிடைச்சிச்சு. யார் தலை? அந்த தென்னாக நேஷனல் குழந்தை நான் தான். எங்க அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப ஆசை. 5வது நானும் ஆம்பளை பிள்ளையா வந்து பிறந்துட்டேன். அதனால அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க குறைய தீக்க எனக்கு பாவாடையா தச்சி 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 போட்டாங்க. அன்னையில இருந்து என்ன எல்லாம் பாவாடை 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 பாவாடைன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து நானும் பாவாடை மெயின்டைன் பண்ணிட்டேன். இதான் என் கதை. எனக்கு இன்னொரு தம்பி இருக்கா. அவன் பேரு போதும் தலை, போதும். சொல்ல விட மாட்டானுங்க. வாடா வா. 4 நாள் எம்சி போட்டு எங்கடா போன? உடம்பு சரியில்லை தலை. புதுசா நம்ம தொழிலுக்கு பார்ட் டைம் ஜாப் வேலை கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான். என்னது பார்ட் டைமா? நான் கேப்சரை வச்சு நடத்துறேன். பார்ட் டைம் ஃபுல் டைம்னு யாரா அவன்? தம்பி இங்க வாப்பா. நீதானா அது? வணக்கம் தலை. ஏன்டா பார்ட் டைம்? ஃபுல் டைமாவே செய்ய வேண்டியதானடா? இல்லை தலை, நான் காலைல காலேஜ் படிக்கிறேன், மத்தியான வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அதான் அப்படியே கைத்தொழில் கற்றுக்கலான்னு வந்தேன் தலை. பாத்திக்கலாடா ஆர்வத்தை. உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆமா, முன்ன படம் தேடி இருக்கியா? இல்லை தலை. பரவாயில்ல. வவ்வால் பறந்துகிட்டு குளிச்சான்னா, பாம்பு படுத்துக்கிட்டு சிரிச்சானா, நமக்கு வேண்டியதெல்லாம் திருட்டு தான். அபார், இந்த திருட்டு தொழில பாசம் நேசம் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு வேண்டியதெல்லாம் திருட்டு தான். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இன்னொரு தம்பி இருக்கான். அவன் பேரு பாவாடை. உன்னை எல்லாம் கேவலமா பேசுறானுங்கடா. யூ ஆர் கிரேட்ரா பாவாடை. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு நம்ம கோல்டு பிஸ்கெட் கோவிந்தசாமி வீட்டில் கொள்ளடிக்க போகிறோம். என்ன அடிக்க போகிறோம்? இந்த கோல்டு பிஸ்கெட் கோவிந்தசாமி வீட்டில் கொள்ளடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதனால நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன்.
இதுதான் கோல்ட் பிஸ்கெட் கோவிந்தசாமி வீட்டு பங்களோ பிளான். இந்த வீட்டில் மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. 4 என்ட்ரன்ஸ். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இப்படியே கொஞ்சம் தூரம் இப்படி வந்தா இதான் பின் கேட். இப்படி கொஞ்சம் தூரம் வந்தீங்களா இங்கே தான் கார்டன் இருக்கு. புரிஞ்சுதா? இங்கே தான் என்ன இருக்கு? கார்டன் இருக்கு. இப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்களா இங்கே தான் கிச்சன். சீஃப் கிச்சன் வழியா நான் வரேன் சீஃப். எதுக்கு? தின்னுக்கிட்டே வர்றதுக்கா? சொல்றத கேளு. சரி சீஃப். இந்த கோல்ட் பிஸ்கெட் கோவிந்தசாமி வீட்டு சீக்ரெட் சிஸ்டம் ரொம்ப டஃப்பானது. எல்லா கதவுலையும் சென்சர் வச்சிருக்காங்க. அப்போ எப்படி போஸ் அந்த வீட்டுள்ள போகுது? அதுக்குத்தான் இந்த மாஸ்டர் பிளான். சீஃப் இப்படி தப்பு தப்பாக திருட்டு வேலைலாம் செய்கிறோமே, இதெல்லாம் தப்பு இல்லையா சீஃப்? தப்பு இல்லை, தப்பே இல்லை. நீங்க 4 பேர் சாப்பிடணும்னா திருடுறதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு தாண்டா ஒரு இப்படியான வேலையை செஞ்சிருக்கீங்க. எங்க படியை தர பார்ப்போம். சீஃப் என்ன இது? வெறும் பாவாடை தான் இருக்கு. அதைத்தாண்டா நான் கேட்குறேன். எந்த கொடி கம்பெனியில அடிச்சுட்டு வந்தீங்க? தெரியல சீஃப். ஹலோ, பாவாடை. உனக்கு என்ன வேணும்? நீ அடிச்ச பொட்டில கோல்ட் பிஸ்கட்டுக்கு பதில் பாவாடை இருந்திருக்கணுமே. வாட் டு யூ மீன்? கம்போமே என்னமா புரியல? உனக்கு முன்னாடி நான் அடிச்சிட்டேன்னு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கேன். எப்பொழுது உனக்கு ஒன்று சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா சிக்கடி, அதே பெரிய ஆள் சாப்பிட்டா பச்சடி. இப்ப நீ போன வெயிடி. இந்த பால் என்ன பண்றது சீஃப்? நாளை நீ போட்டுக்க. சீஃப் இது இப்படி நம்ம வள விடுவது, இவங்களுக்கு முடி கட்டியே ஆகணும். இவன் வேற அப்பப்பா குரலை மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். பாவாடியும் பட்டாசும் சந்திக்கிறாங்க, எல்லாம் ஓடி போங்க.
வாரத்துக்கு மொத்தம் 641 கேஸ், 115 பிக் பேக்கெட், 65 வழிபறி, 76 என்ஃபோன் திருட்டு, கொச்சாரூமா பங்களாதேஷ்காரன் போகும்போது பாவப்படுறது, இந்த மாதிரி எவ்வளவு ஃப்ராடு தரம் பண்ணிருக்க தெரியுமில்ல? ஏய், சாதாரணமா சவுக்கியோடு பக்கம் திருடுற உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஒரு நாளைக்கு 25 நியூஸ் பேப்பர், CNN நியூஸ், பர்னாமா நியூஸ், எஸ்ட்ரோ வானவில் பாக்குற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? செல்லம் என்னையா செல்லான்றான்? எல்லாருக்கும் உன்னை கண்டா பயம், உன்னையும் உங்க ஆளுங்களையும் கண்டா பேக்கு பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிடுறாங்க, கத்தி கதறி ஓடுறாங்க. அதான் என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கல. இன்னும் என்ன பாவாட, நான் நினைச்சேன்னா உன்னை அடிச்சு கிழிச்சு துவைச்சு காய போட்டுடுவேன். பட்டாசு, நான் நினைச்சா உன்னை கொளுத்தி வெடிக்க வச்சிருவேன். இங்க பா, நான் உன்னை இங்க சண்டைக்கு கூப்பிடல. அப்புறம் எதுக்குடா கூப்பிட்டேன்? என் சங்கு. இனிமே நம்மளுக்குள்ள மோதல் வேணாம். துன் சமாதானம் நீ எடுத்துக்கோ. தமிழ்னுக்கு இருக்கிறது அது ஒண்ணுதான். பிரிக்ஃபீல்ட், லொபாம்பாங், சவுக்கி ரோடு, இந்த மாதிரி சவுத் கேரளா நான் எடுத்துக்கிறேன். வெஸ்ட் கேரளா நீ எடுத்துக்கோ. விட்ட கேஎல்சிசி கோபுரத்தை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவானுங்க. ஏய், நீ போடுறதை எடுத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் பிச்சைக்காரன்லடா. போடுறானுங்க. என்னது? எதிரியா இருந்தாலும் சாப்பாடு போடுறது தான் ஏன் பழக்கம். எதிரியா இருந்தாலும் ஓசியில கிடைக்குதுன்னா நவுத்தி விடுறது ஏன் பழக்கம். தண்ணி யாரு? உங்க அப்பா கொண்டு வைப்பாரு.